ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான உயிர்த்தெழுதல் நல்வாழ்த்துக்களை உங்களிடத்தில் சொல்லி தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். இன்றைக்கு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுடனே கூட எழுப்பப்பட்டேன் அல்லது கிறிஸ்துவுடனே கூட எழுந்து விட்டேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவர்களுக்கு வாழ்விலே அது முக்கியமும் மையமுமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஆரம்பமாய் காணப்படுகிறது. விசேஷமாய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்துவனும் இல்லை, கிறிஸ்துவும் இல்லை, கிறிஸ்தவர்களும் இல்லை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் ஒரு சரித்திரம் படைத்தார். இயேசு கிறிஸ்து மரித்து ஒரு சரித்திரம் படைத்தார். இயேசு கிறிஸ்து உயிருடன் எழுந்து அவர் சரித்திரம் படைத்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபோது அவரை பிடித்து அநேக மனுஷர்கள் அவரை பிடித்து பிரதான ஆசிரியர்கள், மூப்பர்கள் கொலை செய்தார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்ததினாலே ஒரு காரியம் நிகழ்ந்தது. உயிர்த்தெழுதல் தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுதல் தான் இயேசு கிறிஸ்து. இப்படியாக உயிர்த்தெழுதல் இல்லாமல் இயேசு கிறிஸ்து இல்லை, இயேசு கிறிஸ்து இல்லாமல் உயிர்த்தெழுதலும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எடுத்து வாசிங்கள் ரோமர் புஸ்தகம் 10 அதிகாரம் 9 வசனம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். பிரியமானவர்களே, மனித குலத்திலே முதல் முறையாக உயிரோடு எழும்பினவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. மரித்தோரில் இருந்து எழும்பினவர் என்று உன் இருதயத்திலே விசுவாசி. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. இதை சொல்றப்பாங்களேன். இயேசு கிறிஸ்துவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீ அவர் உயிர்த்து எழுதல் நீங்க நினைச்சீங்கன்னா ரட்சிப்பு இல்லை. அவர் உயிர்த்து எழுந்தார் நினைச்சீங்கன்னா ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா. பாருங்களேன், அவர் உயிர்த்து எழுந்தார் என்று சொன்னால் ரட்சிப்பு உண்டு. அவர் உயிர்த்து எழவில்லை என்று சொன்னால் ரட்சிப்பே இல்லை. பிரியமானவர்களே, ஒரே ஒரு வசனம் சொல்லுகிறேன், கேளுங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15 அதிகாரம் 17 வசனம். கிறிஸ்து எழுந்தராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்குமே. நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். அதாவது அவர் உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீணா இருக்கும். இப்ப இயேசு கிறிஸ்து எழுந்தன்னு வச்சீங்களேன், நீங்க விசுவாசத்தை என்ன பிரயோஜனம்? இல்ல பிரதர், நமக்காக மரித்தாரே, நமக்காக ரத்தம் சிந்தினாரே, உண்மைதான். நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டாரே, உண்மைதான். நமக்காக மரித்தாரே, உண்மைதான். எத்தனை பேர் உலகத்துல மறிக்கிறாங்களே, அவங்கள எழுந்துக்கலையே. அப்போ உங்களோட விசுவாசம் மரித்தா இருக்குமே. அவர் எழுந்ததுனால தான் நீங்களும் நானும் உயிர்த்தெழுதலை நாம விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்துட்டார், நான் விசுவாசிக்கிறேன். அவர் உயிரோட இருக்கிறார், விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்துவன் தான் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவை அவன் பிரதிபலிக்கிறது மட்டுமில்ல, அவன் பிரசங்கம் பண்ணுகிற, அவன் பிரதிஷ்டப்படுத்துகிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவை நீதான் நற்செய்தியாய் அவரை பிரசங்கிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே எனக்கும் உங்களுக்கும் ரட்சிப்பு வந்தது. சரிங்க, இவ்வளவு சொல்றீங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்ததுனால எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன நன்மை, அதை நீங்க சொல்ல முடியுமா? எஸ், சொல்றேன், கேளுங்க. பிரியமானவர்களே,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே, நான் கடவுள், நீ போய் எல்லாருக்கும் நான் உயிரோடு எழுந்துட்டேன்னு சொல்லுன்னு அப்படியெல்லாம் சொல்ல. கடவுள் உயிர்த்து எழுந்தாருன்னா உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தெய்வம், அந்த தெய்வம் உங்ககிட்ட வந்து நான் உயிரோட தான் இருக்கிறேன், நான் உயிரோட தான் இருக்கிறேன் சொல்லி அவரு தன்னைத்தானே பிரசித்தி படுத்த வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏன் தெரியுமா? அவரால நமக்கு தான் லாபம் தர வச்சு, நம்மளால அவருக்கு ஒரு லாபமும் கிடையாது. உங்களாலேயோ என்னாலேயோ அவருக்கு ஒரு லாபமும் இல்லை. அவரால தான் எனக்கும் உங்களுக்கும் லாபம் உண்டு, நன்மை உண்டு, கிருபை உண்டு, சத்தியம் உண்டு, சமாதானம் உண்டு. அதனால அவருக்கு பேரு சமாதான பிரபுன்னு பேரு. அவரால தான் உங்களால பரலோகத்துக்கு ஒரு லாபமும் இல்லை. ஆனா அவரால பூமியில இருக்க மனுஷர்களுக்கு பூமியில இருக்க மனுஷ குலத்துக்கு அவரால் மட்டுமே தான் லாபம் உண்டு. அவர் ஒருவாளை மட்டும்தான் லாபம் உண்டு. உங்களால என்ன ஒரு நன்மை இல்லை. நம்மள எல்லாம் சொல்லுவாங்க பார்த்து, அப்பெல்லாம் 10 காசு பிரயோஜனம் இல்லாதவங்க சொல்லுவாங்க. அப்படிதான் இருந்தோம், அப்படிதான் வாழ்ந்து கொண்டோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத இருக்கிற காலகட்டத்திலே அப்படிதான் இருந்தோம். இயேசு கிறிஸ்துவை எப்போ நம்மளோட சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டோமோ அதன் பிறகு நம்ம 10 காசு பிரயோஜனம் இல்லாதவரல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பிரயோஜனப்படுத்துகிற ஒரு ரத்தமாய் மாற்றி வைத்தது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்மை வல்லமை உள்ள ஒரு மனுஷர்களாய், வல்லமை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பிள்ளைகளை மாற்றி வைத்தது. பிரியமானவர்களே, அதனால்தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இப்படியா சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். பாருங்களேன், நீங்க போய் எனக்கு ஒரு சாட்சியில இருங்கன்னு சொன்னார். எப்படி சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க? எப்படி நம்ம அவருக்காக நம்ம சாட்சியா இருக்க முடியும்? பிரியமானவர்களே, ஒரே ஒரு காரியம் தான், நீங்க அவருக்கு சாட்சியா இருக்கிறதுனால எப்படி தெரியுமா? போய் இயேசுவை நேசிக்கிறார் அதை சொல்றதுனால சாட்சி இல்ல. போகும்போதே அது பிசாச ஓடிட்டு போன்றாரு. அப்படி வியாதி கையில வைத்து நீங்க ஜெபித்து அவங்களுக்கு வியாதியை குணமாக்கிட்டு போங்கன்னு சொல்றாரு. இதுதான் சாட்சி. இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்தாருன்னு ஒரே ஒரு சாட்சி தான் தெரியுமா? நீங்க பிசாச ஓட்டுறீங்களா, அதுதான் சாட்சி. இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்த என்ன அர்த்தம், என்ன ரகசியம்? நீங்க போய் வியாதி கையில வைத்து குணமாக்குறீங்க, அதுதான் ரகசியம், அதுதான் சாட்சி. நான் சாட்சியா வாரேன்னு சொல்லிட்டு காலையில் ஞாயிற்றுக்கிழமைனா சபைக்கு போடும், ஞாயிற்றுக்கிழமைனா அவருக்கு சபை போய் முடிச்ச உடனே நேரா கறியடிக்கு போய் நிக்கிறது, இதெல்லாம் சாட்சி கிடையாதுங்க. இதெல்லாம் நீங்க வாழ்ற வாழ்க்கை ஜீவியம். சிலர் சபை கூடி வரதை விட்டு விடாது இருந்தாரு, அது உங்களுடைய கடமை. கடமைக்கும் சாட்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. கடமையை கொண்டு வந்து சாட்சியில பிணைக்க முடியாது, சாட்சியை கொண்டு போய் கடமையில பிணைக்க முடியாது. சாட்சி வேற, கடமை வேற. பெரியமானவர்களே, கர்த்தர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நீங்க போய் என்னுடைய உயிர்த்தெழுதலை போய் பிரசங்கம் பண்ணுங்க. நீங்க தான் எனக்கு சாட்சி. நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றதுக்கு நீங்க தான் சாட்சி. எப்படி சாட்சியா இருப்பீங்க? வியாதி மேல் கைகளை வைத்து ஜெபிக்கும் போது அவங்களுக்கு வியாதி குணமாவதா? நான் சாட்சி, நான் உயிரோட அர்த்தம். நோய் உள்ளவங்க மேல் கைகளை வைத்து ஜெபிக்கிறீங்களா? அவங்களுக்கு நோய் குணமாகுதா? நான் சாட்சியா, நான் உயிரோட அர்த்தம். நீங்க சாட்சியா இருக்கிறீங்க எனக்கு அர்த்தம். நிறைய பேர் சபையில ஏறினோடனையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மைக்க பிடிச்சு சொல்லுவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சிறு சாட்சி, அந்த சிறு சாட்சி, அந்த பெரிய சாட்சியில கர்த்தர் விரும்பலங்க. அது எல்லாருக்கும் நடக்கிற காரியம் தான் அது. கடந்த 2 மாசமாக, கடந்த 1 வாரமாக நான் வயிற்று வலியினாலே துடித்துக் கொண்டிருந்தேன், கர்த்தர் எனக்கு அற்புதமா சுகமாக்கினேன். இதெல்லாம் சாட்சி கிடையாது. நீ குணமாக்குற தெரியுமா? அநேகர் மேல் கைகளை வைத்து, அதான் சாட்சி. நீ சாட்சியுள்ள ஜீவன் வாழறது தெரியுமா? அவருக்காக உண்மை ஒத்துமா, கண்களை நிச்சய ஜீவனத்தை பெருமை மாம்ச நிச்சயம் நீக்கி போட்டு வாழறது தெரியுமா? அதுதான் சாட்சி. இன்னும் சொல்ல போனா, போற வழியிலேயே வியாதி மேல் கைகளை வைப்பார்கள், கைகளை வச்சு சுகமாகணும், அதான் சாட்சி. அபிஷேகத்துல நிறைஞ்சு ஜெபம் பண்ண தெரியுமா? அதான் சாட்சி. தினமும் காலையில இருந்து ஜெபிக்கிற வேத வாசிக்க தெரியுமா? அதான் சாட்சி. எதுவுமே செய்யாம சபையில மட்டும் நின்று சொல்றது, மைக்க பிடிச்சு சொல்றதுலாம் சாட்சி கிடையாதுங்க. அதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கும். ஒரு அல்சன்
ஒரு அல்சர் ஃபார்மேஷன்ல இருக்கிற அந்த ஒரு மனுஷன், என் வயிறெல்லாம் புண்ணா இருக்குது, நான் மாத்திரை மருந்து சாப்பிட்றேன், அவன் மாத்திரை மருந்து சாப்பிட்டு குணமாகுதுன்னா அது சாட்சி கிடையாது, அது இயற்கை. உங்களுக்கு அந்த அதே அல்சர் நீங்க கையை ஜெபிக்கும் போது அது குணமாக பாருங்க, அது சாட்சி. அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க உலகத்துல இருக்கிற காரியங்கள் நாடுறாங்க, நீங்க கிறிஸ்துவின் பிரதான அன்பை மற்றும் கிறிஸ்துவின் பிரதான உயிர்த்தெழுதல் வல்லமை மட்டும் நாடுறீங்க. அவ்வளவுதான். நீங்க கையை வச்சு ஜெபிக்கும் போது குணமாகணும். அப்ப குணமாகனா சாட்சி இல்லைன்னு அர்த்தம். பிரியமானவர்களே, இந்த சாட்சியின் காரியங்களை பெற்றுக் கொள்வதற்காக மட்டுமல்ல, இந்த உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் நோக்கமே என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளாக ஒரு ஜீவனை கொண்டு வைப்பதற்காகவே அவருடைய பிரதான நோக்கமே காணப்படுகிறது. அந்த ஜீவன் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்குள்ளாக ஜீவன் கொண்டு வருவதே அவருடைய பிரதானமான நோக்கமாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உங்களுக்கு ஜீவனை கொண்டு வந்து. அப்படின்னு என்ன பிரதர் சொல்றீங்க நீங்க? அப்ப இது வரைக்கும் அப்ப எனக்கு ஜீவன் இல்லையா? உண்மையாகவே ஜீவன் இல்லை. அப்ப நான் இருக்கிறேன்னு, நீ உயிரோடு இருக்கிற, ஆனா உயிரோட உன் சரீரம் இருக்கிறது, உன் ஆத்மா உயிரோடு இருக்கிறது, உன் ஆத்மா இருக்கிறது, ஆனா ஆத்மாவுக்குள் ஜீவன் இல்லை. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நம்புங்க, நம்பித்தான் ஆகணும். என்ன பிரதர் புதுசா கதை விடுறீங்களா? இல்ல, உண்மைதான். நான் வேத புஸ்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தின் பிரகாரமாக, வேத புஸ்தகத்தின் ஒவ்வொரு வசனத்தின் ஆதாயமாக சொல்லுகிறேன், வேற எதுவுமே இல்லை. உங்களுக்குள் ஜீவனை கொண்டு வருவதே அவருடைய பிரதானமான நோக்கமா இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்ப எனக்குள் ஜீவன் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உண்மைதான். ஏதேன் தோட்டத்திலே தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் ஆதாமை உருவாக்கும் போது அவனுக்கு சரீரத்தை உருவாக்கினார், மண்ணிலே சரீரத்தை உருவாக்கினார், ஆத்மாவை வைத்தார், ஆவியும் வைத்தார். ஆனால் அவனுக்குள் ஜீவன் இல்லாமல் இருந்தது. ஆத்மா இருந்தது, ஆவி இருந்தது, ஜீவன் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறமா தான் அவர் நாசிலே சுவாசத்தினாலே ஊதினார். அப்பொழுதுதான் அவன் ஜீவ ஆத்மாவை மாறி போனான். அது வரைக்கும் ஆத்மாவுக்கு ஜீவன் இல்லாமல் இருந்ததில்லை. பிரியமானவர்களே, அந்த ஜீவன் இல்லாமல் இருந்தபடியால் தான் அவன் ஆத்மா இருந்தது, வெறும் ஆத்மா இருந்தது. எப்போது அவனுக்குள் ஜீவன் வந்ததோ அவன் ஜீவ ஆத்மாவாய் மாறி போனான். ஜீவன் பிளஸ் ஒரு ஆத்மா, ஜீவ ஆத்மாவாய் மாறி போனான். இதைதான் அவன் பாவத்தை செய்து முடித்த பிறகு அந்த ஜீவனை அவன் இழந்து போனான். ஆத்மா இருந்தது, ரத்தத்தில் உயிர் இருந்தது. லேவியராம் புஸ்தகத்தை சொல்லப்படும் போது ரத்தத்தில் உயிர் இருக்கிறது, ரத்தத்தோட மாம்சத்தை புசிக்க வேண்டாம் என்று சொல்லுவார். மாம்சத்தை ரத்தத்தோட புசிக்காதீங்க, காரணம் ரத்தத்திலே உயிர் இருக்குதுன்னு. உயிர் இருக்குது உனக்கு, ஆனா ஜீவன் இல்லை. என்ன பிரதர் குழப்பறீங்க? என்ன இப்படி குழப்பறீங்களே? உண்மைதான், ஜீவன் வேறு, உயிர் வேறு. ரத்தத்துல ரத்தத்துல உயிர் இருக்கிறது, ஆனா ஆத்மாவிலே ஜீவன் இல்லை. ஆத்மாவிலே ஜீவன் இல்லாதபடினால்தான் இன்னைக்கு முந்தின ஆத்மாவா இருந்த, முந்தின ஜீவ ஆத்மாவா இருந்த அந்த முந்தின ஆதாம் தன்னுடைய ஜீவனை இழந்து விட்டுதான் அவன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தான். அவன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தான். வெளியே வரும்போது சரீரம் வந்தது, ஆதாமுடைய சரீரம், ஆதாமுடைய ஆத்மா, ஆதாமுடைய ஆவி வந்தது, ஆனால் ஜீவன் வரவில்லை. அவனுக்குள்ளாக ஜீவன் இல்லை. ஜீவன் வெளியே கடந்து சென்றது. உனக்கு தெரிஞ்சுங்க, எப்போ பாவம் உள்ள வருதோ அப்போ கர்த்தர் கொடுத்த ஜீவன் வெளியே போகும். அப்ப இது உயிர் இருக்குது, ரத்தத்துல உயிர் இருக்கிறதுனால தான் இறுதி ஓட ஆரம்பிக்குது. ஆத்மாவில ஜீவன் இருக்கணும். அதனால்தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் போது, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி சொன்ன. ஏன் தெரியுமா? அந்த ஆத்மாவோட சேர்ந்து ஜீவன் இருக்கும்போது விசேஷமான ரகசியங்கள், விசேஷமான அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேச சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுக்கு ஜீவனை கொடுப்பதே இயேசு கிறிஸ்துவின் பிரதான நோக்கமா இருக்கிறது. பாருங்களேன், நம்ம ஹாப்பி ஈஸ்டர் சண்டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். உண்மையாவே ஈஸ்டர் சண்டே இல்லைங்க. எல்லாரும் தவறுதலா புரிந்து கொள்றாங்க. ஈஸ்டர் சண்டேவே கிடையாது. ஈஸ்டர் என்றது இஷ்டா தேவதை குறிக்கிறது. அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் போல.
அந்த சப்ஜெக்ட் நமக்கு வேண்டாம். பிரியமானவர்களே, ஈஸ்டர் அல்ல, உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், அதற்காக உயிர்த்தெழுதல வாழ்த்துக்கள் சொல்லலாம். நன்மைதான், உண்மைதான், நன்மை உண்டாகதான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அந்த உயிர்த்தெழுதலையும் கொண்டாட முடியாது. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உயிரோட எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்களேன், அவர் உயிர்த்து எழுந்தது. இன்னொரு விஷயம் சொல்ல போனா பாத்தீங்கன்னா, ஈஸ்டர் கொண்டாடுவது நமக்கு நோக்கம் அல்ல. இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்தது நமக்கு நோக்கம் இல்ல. இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் ஜீவன் பெற்று உயிரோட எழுந்தேன். அதனால அந்த உயிர்த்தெழுதல் ஜீவனுள்ள ஒரு உயிர்த்தெழுதலாய் காணப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா பிரதர், உண்மைதான் பிரதர், இப்பதான் எனக்கு புரியுது, இப்பதான் எனக்கு புரிதே வருதுன்னு சொல்றீங்களா? அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்களேன், எடுத்து வாசிங்க. நான் சொல்றேன், முதல் பாயிண்ட் நான் சொல்றேன் உங்களுக்கு, எடுத்து வாசிங்க. Glory to Father. எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2:5 எடுத்து வாசிங்க. பாருங்க, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? அக்கிரமங்களினாலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஏன்னா புரியுதா உங்களுக்கு? அக்கிரமங்களிலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அப்படின்னு அர்த்தம்னா, கிறிஸ்து உயிர் அடையல, கிறிஸ்து நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டாகல, கிறிஸ்து உயிர்த்து எழவில்லை. அவரை உயிர்த்து எழுவதற்காகவே தம்முடைய சொந்த பிதாவாகிய தேவன் அவர் கடந்து வந்தார். கடந்து வந்து தம்முடைய சொந்த குமாரனை உயிர்ப்பித்தார். தம்முடைய சொந்த குமாரனை உயிரோடு எழுப்பினார். பிரியமானவர்களே, அக்கிரமங்களிலே மரித்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். நீங்களும் நானும் அக்கிரமங்களிலே மரித்திருந்தோம். கிறிஸ்து வந்து தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நமக்காக சிலுவையிலே அடைப்பட்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கும் போது அவர் மட்டும் எழுந்துக்கல. பிரியமானவர்களே, அவர் தம்முடைய சொந்த குமாரனை எழுப்பினார். 7ஆம் வசனத்தை வச்சு வாசிங்களேன். அதே அதிகாரத்துல, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மட்டும் எழுந்திருக்கல, நீங்களும் நானும் அவரோடு கூட சேர்ந்து எழுந்திருந்தோம். அக்கிரமங்களிலே மரித்திருந்த நம்மை பிதாவாகிய தேவன் முதலாவது மரித்ததிலும் உயிரோடு எழுந்திருப்பதிலும் முதற் பேரானவராய் இருக்கிறார். அவர் ஒருவரே மரித்தலுக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் முதற் பேரானவராய் இருக்கிறார். அவரை முதல் எழுப்பினார். எப்படி எழுப்பியிருப்பார் நினைக்கிறீங்க? அவர் எழுப்பினார். 2வது நம்மை எழுப்பினார். அவரோடு கூட அதே கல்லறையில இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். நானும் அவரோடு கூட சேர்ந்து அடக்கம் பண்ணப்பட்டேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இத விசுவாசிக்கணும் சொல்றாரு. விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், நானும் அடக்கம் பண்ணப்பட்டேன். அப்படின்னா பிரதர், அப்ப நம்ம உயிரோடு இருக்கிறோமே. உனக்கு தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து, பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அவர் அடக்கம் பண்ணப்படும் போது, அவர் உயிரோடு எழுந்திருக்கும் போது நீங்களும் நானும் பிறக்கவில்லை. நீங்களும் நானும் பிறக்கவில்லை. நம்ம அப்படிதான் நினைப்போம், பிரதர் அப்படின்னா நானும் நீங்களும் பிறக்கவே இல்லையே பிரதர். எப்படி நம்ம அவர் கூட மறித்தோம், அவர் கூட எப்படி அடக்கம் பண்ணப்பட்டோம், எப்படி அவருக்குள்ள நம்ம திரும்ப எழுந்தோம்? அதுதாங்க ரகசியம், அதுதான் ரகசியம். அவர் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போனா, அவர் ஆதியும் அந்தமுமானவர். காலம் அவர் கண்ட்ரோல்ல இருக்குதுங்க. காலத்தில் கண்ட்ரோல்ல அவர் இல்ல. நேரம் அவர் கண்ட்ரோல்ல இருக்குது, நேரத்தின் கண்ட்ரோல்ல அவர் இல்ல. அதனால உங்களுடைய காலங்களும் என்னுடைய காலங்களும், உங்களுடைய நேரமும் என்னுடைய நேரமும், நம்ம எல்லாருடைய காலங்களும் நம்ம எல்லாருடைய நேரமும் அவர் கரத்துல இருக்கிறபடியால் காலம் அவரை அதிகாரப்படுத்த முடியாது. அவர்தான் காலங்களை அதிகாரப்படுத்துகிற தேவன். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவன் அவரை அடக்கம் பண்ணினார்கள். இப்ப சொல்லுங்களேன், அவரோடு கூட சேர்ந்து நானும் அடக்கம் பண்ணப்பட்டேன்.
இதுக்கு வசனம் தெளிவாக தான் இருக்குது. எடுத்து வாசிங்களேன். ரோமர் சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான அவ்வளவுதாங்க, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அவ்வளவுதான். நான் சொல்லுங்க, வேத வசனம் சொல்லுது, அவரோடு கூட நாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்ப விசுவாசிக்கிறீங்களா? நீங்களும் நானும் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டோம். நீங்களும் நானும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்ப அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. ஞானஸ்தானே அவரோட அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. அடக்கம் பண்ணி ஒரு நாள் ஆச்சுங்க. வியாழக்கிழமை அரெஸ்ட் பண்றாங்க, வெள்ளிக்கிழமை சிறு அறையிறாங்க, வெள்ளிக்கிழமை நைட்டு அவரை அடக்கம் பண்றாங்க, 3 சாயந்தரமா அடக்கம் பண்றாங்க. அவரை அடக்கம் பண்ணியாச்சு. 1 டே. 2வது நாள் சனிக்கிழமை போச்சு. 3ஆம் நாள் வந்த உடனே பெரியமானவர்களே ஒரு அற்புத நிகழ்வு நடக்குது. கல்லறை திறக்கல. எல்லாரும் சொல்றாங்க கல்லறை திறந்து வெளியே வந்துட்டாரு அப்படின்னு. இல்ல, கல்லறை திறக்கல, கல்லு புரட்டப்படல, எதுவும் செய்யல. ஒரு அற்புதம் நடந்தது. என்ன தெரியுமா? அதற்குள்ளாக, அந்த கல்லறைக்குள்ளாக தம்முடைய சொந்த குமாரனை எழுப்புவதற்காகவே பிதாவானவரே இறங்கி வந்து, அந்த பிதாவானவர் இறங்கி வந்து தம்முடைய சொந்த குமாரனை எப்படி தம் எழுப்பினாரு? இயேசுவே எழுந்திரு சொல்லி அவர் பேரை கூப்பிட்டு எழுப்பினாரு. அவர் மட்டும் எழுந்தார்கள் சொல்ல முடியாதுங்க. அவரோடு கூட நானும் எழுந்தேன். கிறிஸ்துவுடனே கூட நானும் எழுப்பப்பட்டேன். அவரோடு நானும் சேர்ந்து எழுப்பப்பட்டேன். பிதாவாகிய தேவன் என்னையும் எழுப்பினார். எழுப்பினாருங்க. என்னங்க புது கதை விடுறீங்களா? நான் சொல்ல, பைபிள் சொல்லுங்க, வேத வசனம் சொல்றது. அவரோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோடு கூட நான் எழுப்பப்பட்டேன். பிதாவாகிய தேவன் முதல்ல குமாரனை எழுப்பினார். ஏன் தெரியுமா அவர் எழுப்பினாரு? அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறபடியால் அவரே முதற் பேரானவர். அவரே உயிர்த்தெழுதலில் முதற் பேரானவர், மரிப்பதிலும் முதற் பேரானவர், உயிர்த்தெழுதலும் முதற் பேரானவர் என்றார். அவரே முதல்ல எழுந்தபடியால் அவரோடு கூட சேர்ந்து அடக்கம் பண்ணப்பட்ட என்னையும் சந்ததிகளையும் என்னுடைய தலைமுறைகளையும் அவர் ஒருவரே, பிதாவாகிய தேவன் ஒருவரே எழுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? இது நடந்த விஷயம். ஆமா பிரதர், உண்மைதான் பிரதர். நம்புறீங்களா? விசுவாசிகளை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பாருங்களேன், அது எழுந்து வரும்போது இயேசு கிறிஸ்து முன்பாக கடந்து செல்கிறார். பின்பாக அவரோடு கூட உயிரோடு எழுந்த நாமும் அவருக்கு பின்பாக கடந்து செல்லும் போது அவருடைய உயிர்த்தெழுதல் எனக்கும் உங்களுக்கும் ஒரு புதிய ஜீவனை கொண்டு வந்தது. அவருடைய உயிர்த்தெழுதல் சாதாரண உயிர்த்தெழுதல் இல்லைங்க. உண்மையா சொல்றேன், அவருடைய உயிர்த்தெழுதல் எனக்கும் உங்களுக்கும் ஒரு புதிய ஜீவனை கொண்டு வந்தது. அதே வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்களேன். ரோமர் 6:4 எடுத்து வாசித்து பாருங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களா. எந்த புதிதான ஜீவன்? பழைய ஜீவன் ஆதாம் காலத்திலே அந்த ஜீவ ஆத்மாவாய் மாறி போனானே, அந்த ஆத்மாவிலிருந்து ஜீவன் பிரிந்தது. ஆனால் அவன் உயிரோடு தான் காணப்பட்டான். பாவம் அவனை எப்போ ஆட்கொண்டதோ ஜீவன் வெளியே போனது, மரணம் அவனை ஆட்கொள்ள உள்ள வந்தது. அதனாலதான் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஜீவன் வெளியே போச்சுப்பா, ஜீவன் வெளியே போச்சு. அதனால நீ எந்த பாவத்தை செய்தியோ அந்த பாவத்துக்கு வேண்டிய தக்க தண்டனையாய் மரணம் உன்னுடைய சரீரத்தையும் உன்னுடைய ஆத்மாவையும் ஆண்டு கொள்ளுகிறது அப்படின்னு சொல்லி அவர் வெளியே அனுப்பினார்.
இப்போ முந்தின ஆதாம் மரணத்தின் பிள்ளையாய் காணப்பட்டான், மரணத்தின் சாயலாய் காணப்பட்டான். அதே போலதான் அவனுடைய தோல்வி நமக்கு கொடுக்கப்பட்டதினாலே, அந்த மரணம் கொடுக்கப்பட்டதினாலே இப்போ என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து என்ற பிந்தின ஆதாம் வந்து அந்த மரணத்தை முறியடித்து உயிர்த்து எழுந்த பிறகு அவரோடு அடக்கம் பண்ணப்பட்ட நான் அவரிடத்திலிருந்து அவர் புதுப்பித்த புதிய ஜீவன் எனக்குள்ளாக கடந்து வந்தது. எனக்குள்ளாக கடந்து வரும்போது நானும் கிறிஸ்துவுடனே கூட எழுப்பப்பட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் கிறிஸ்துவுடனே கூட எழுப்பப்பட்டேன். அப்போ அந்த முந்தின ஆதாம் எழுந்த அதே ஜீவன் எனக்கு கிறிஸ்துவுக்குள் புதுப்பிக்கப்பட்டதாய் உயிர்த்தெழுதின வல்லமையோடு கூட அந்த புதிய ஜீவன் என்னை பிடித்துக் கொண்டது, என் ஆத்மாவை பிடித்துக் கொண்டது. அந்த ஆதாம், முந்தின ஆதாம் ஜீவ ஆத்மாவா இருந்தான், மரணம் ஆண்டு கொண்டது, மரண ஆத்மாவை மாறி போனான். ஆனால் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவோ புதிய ஜீவனை கொடுத்தபடியால் மீண்டும் நான் கிறிஸ்துவுக்குள் புதிய ஜீவனை பெற்றபடியால் நானும் இயேசு கிறிஸ்துவின் புதிய ஜீவனை பெற்றுக் கொண்டபடியால் நானும் ஜீவ ஆத்மாவாய் மாறி போனேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நானும் ஜீவ ஆத்மாவாய் மாறி போனேன். தேங்க்யூ ஃபாதர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த புதிய ஜீவன் விசேஷமானது, சாதாரணமான அல்லங்க. இந்த ஜீவன் ஹை குவாலிட்டியான ஜீவனுங்க. இது இந்த ஜீவன் உங்களுக்குள்ள வருதுன்னா அந்த ஜீவன் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஜீவன். இந்த ஜீவனுடைய ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த ஜீவனுக்கோடு நடங்க. இந்த ஜீவன் விசேஷமான ஜீவன். இந்த ஜீவன் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புதிய ஜீவன். இது இந்த புதிய ஜீவன்ல நீங்களும் நானும் புதிய ஜீவன் உடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இந்த ஜீவன் யாரால கொடுக்கப்பட்டது தெரியுமா? ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் இழந்த அந்த ஆத்மா ஜீவன், ஜீவன் பிளஸ் ஆத்மா, ஜீவ ஆத்மாவை, அந்த ஆத்மா ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாமல் இழந்து போனதை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் புதிய ஜீவனை கொடுத்தார். பிதா மனசு வச்சுதாங்க செய்ய முடியும். அவர் மனசு வைக்கணும், அவர் நினைக்கணும், உங்களை அவர் நினைக்கணும். அவர் நினைச்சு இந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுக்கணும். அப்போ நான் உயிரோட இருக்கிறது, அது உயிர், அது உயிர். சரீரத்துல ரத்தம் ஓடுதுல, ரத்தத்துலதான் உயிர் இருக்குதுங்க. ஆத்மா கூட பிளஸ்ன்னு போட்டு ஒரு ஜீவனை சேர்த்துங்க. ஜீவ ஆத்மா இருக்கிறதுனால தான் ஜீவனோட இருக்கிற. ஜீவன் வேறு, உயிர் வேறு. பெரியமானவர்களே, நீங்க ஹை குவாலிட்டியான ஜீவன்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. எடுத்து வாசிங்களேன். இந்த ஜீவனை என்ன செய்யும்? இந்த ஜீவன் பாருங்களேன். மார்க் சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் ஆவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். பாருங்களேன், என் நாமத்தினால பிசாசுகளை. ஒரே வார்த்தை, நீ விசுவாசிச்சனா என் நாமத்தினால பிசாசு துரத்திட்டு போயினே இருந்தார். இந்த ஜீவன், இந்த புதிதான ஜீவன் பிசாசை துரத்தும். ஏதேன் தோட்டத்துல அந்த ஜீவன் இருந்தும் கண்கள் குருடாக்கப்பட்டது. அந்த ஜீவன் அவனுக்கு மறைக்கப்பட்டது போல பிசாசனவன் வஞ்சகமாய் அவனை பேசி மடக்கிட்டான். அதனால அவனுக்குள் ஜீவன் வெளியே போச்சு. பிசாசின் தந்திரங்கள் உள்ள வந்தது. அவன் ஜீவ ஆத்மாவுக்கு பதில் மரண ஆத்மாவாய் மாறி போனான். பிசாச துரத்த முடியல. ஆனா அதே தெய்வம் தான் பார்த்தாரு. ஆதாமால் துரத்த முடியாத பிசாச இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நீ துரத்து என்று சொல்லி அவர் கடைசியா சொன்ன ஒரு வார்த்தைதான், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள். அதுக்குன்னு போயிட்டு பாம்பை பூச்சி கையில வச்சு விளையாடக்கூடாது. சர்ப்பங்கள் எடுப்பாங்கன்னா பாருங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அநேகர் மத்தியில பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த கட்டைகளுக்கு நடுவில் இருந்த அந்த சர்வமாகப்பட்ட கொட்டுச்சு. எல்லாம் நினைச்சிட்டாங்க இவங்க செத்துருவாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பவுல் அப்போஸ்தலனாகிய காரியம், அவனுடைய ஊழியம் முடிஞ்சு போச்சு.
பாம்பு கொட்டிடுச்சு. பாம்பு கொட்டிட்டு கையில தொங்கிட்டு இருக்குது. அவர் அதை எடுத்து அப்படி விஷயம் கிடையாது, பூச்சின்னு சொன்னாரு. அது போய் தூக்கி விஷயம் அடைச்ச போட்டு, ஏன் தெரியுமா? சர்ப்பம் அவனை கொட்டினது, பாம்பு கொட்டுச்சுங்க அவரை. அந்த விஷம் இறங்குச்சுல, அந்த விஷம் அவருடைய ஆத்மாவை கொல்லணும். பார்க்க போனா சர்ப்பத்தின் விஷம் ஆத்மாவை கொல்லணும், உயிரை எடுக்கணும். ஆனா அந்த பவுலுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ளே இருந்தனாலே, அவன் ஜீவ ஆத்மாவை இருந்தபடியால் ஜீவன் அவனுக்குள்ளாக அந்த சர்ப்பத்தின் விஷத்தை உள்ள அனுமதிக்க ஜீவன் விடவில்லை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் ஜீவன் பவுலை சாக விடவில்லைங்க. உங்களை மட்டும் எப்படி சாகடிச்சிடும்? அதுக்குன்னு போயிட்டு பாம்பு கிட்ட கால் நீட்டி கொட்டு, அது இல்லை. என்னுடைய ரகசியத்தை வெளிப்பாட தெரிஞ்சீங்க. முதல்ல ரகசியத்தை வெளிப்பாட தெரிஞ்சீங்க. பிசாசானவன் உங்களை எப்பேற்பட்ட சூழ்நிலையும் விஷத்தன்மையுடைய அநேக காரியங்களை கொண்டு வந்து உங்கள் நடுவிலே, உங்கள் சரீரத்திலே வைத்தாலும், வியாதியோ பலவீனமோ சோர்வோ அல்லது பல பாடுகளை கொண்டு வைத்தாலும், விஷத்தன்மை உடைய ஒரு காரியங்களை வைத்தாலும் சரி, என்ன காரியங்களை வைத்தாலும், அவ்வளவுதான், உன்னால முடியாது, நீ செத்துருவ, உனக்கு மரணம் தான் சொல்லி இந்த இப்படிப்பட்ட ஒரு விஷத்தை கொட்டி கொட்டி வைத்தாலும், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்குள்ளாக உயிர்த்தெழுதலின் புதிய ஜீவன் உண்டா இருக்கிறபடியால் அந்த ஜீவன் என்னை மரணத்துக்கு நேராக நடத்தாது என்று சொல்லி விசுவாசம் இருந்தீங்கன்னா, கட்டாயம் மரணம் உங்களுக்கு தலைவனும். மரணம் உங்களுக்கு நேரம் தலைவனும். ஐயோ என்னை விட்டுடுங்க தலைவனும். பெரியமானவர்களே, அடுத்து அதே அதிகாரத்தை வசனம் வாசிங்க. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடிச்சா, அதுக்குன்னு போய் எதோ கருத்து குடிச்சிடாதீங்க. அது என்ன ரகசியம் சொல்லப்பட்டது, அதான் விஷயம். குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், இந்த ஜீவன், இந்த புதிதான ஜீவன், இயேசு கிறிஸ்துவோடு கூட புதுப்பிக்கிற புதிய ஜீவன் உங்களுக்குள்ளாக, உயிர்த்தெழுதலின் ஜீவன் உங்களுக்குள்ளாக வரும் என்று சொன்னார், இருக்கும் என்று சொன்னார். இந்த ஜீவன் தீங்கை சரீரத்திலே அணுக விடாது. இந்த ஜீவன் தீங்கை தர முடியாது. ஜீவனை தீங்கு தொட முடியாது. பெரியமானவர்களே, இரண்டாவது காரியமாக எடுத்து வாசிங்கள் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த ஜீவன் என்ன செய்யும் பாருங்க. பாருங்க, இந்த ஜீவன் ஒரு பயமற்ற ஒரு ஜீவனை காணப்படுது, பயமில்லாத ஒரு ஜீவனை. இந்த ஜீவன் இருந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவோடு கூட புதிதாய் உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு ஜீவன் இருக்கும் என்று சொன்னால், அந்த ஜீவன் இருக்கும் என்று சொன்னால் பயம் இருக்காது, தெளிந்த புத்தி இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாது. கன்ஃபியூஸ் ஆகி இருக்கிற ஒரு காரியம் இருக்காது. நீங்க சொல்லுவீங்க, பிரதர், பிசாசு நடக்கிற மாதிரி நடந்து போற மாதிரி இருக்குது எங்க வீட்டாண்ட. எங்க வீட்டுக்கு வெளியே போனாவே, அந்த வராண்டால, அந்த ஹால்ல, அந்த பாத்ரூம் போனாவே பிசாசு நடந்து போற மாதிரி இருக்குது, சவுண்டு கேக்குது, ஜல்லு ஜல்லுன்னு குழு சத்தம் கேக்குது. பெரியமானவர்களே, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சீங்க, கொலுசு சத்தம் கேக்குதுன்னா அப்ப பிசாசு கால் இருக்குது இல்ல. பிசாசுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, பிசாசு அவனுக்கு பேய்க்கு கால் இல்லைன்னுவாங்க. கால் இல்லாத பிசாசுக்கு எப்படி கொலுசு போட முடியும்? எப்படி கொலுசு இருக்கும்? ஒண்ணு கொலுசு போட்டுக்குதா இல்ல கால் இருக்குதா? இந்த கன்ஃபியூஸ் விட்டு வெளியே வாங்க. இதை விட்டு நீங்க வெளியே வந்துருங்க. இத கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. அவனுக்கு கால் இருக்குதா, கொலுசு போறானா, இதெல்லாம் முக்கியம் கிடையாது. உங்களுக்கு பயம் இல்லாம இருக்குதா, உங்க ஜீவன் உங்களுக்குள்ள இருந்து பயம் கொடுக்காம இருக்குதா, அதுதாங்க ஜீவன். தேவன் பயமுள்ளாவை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி, எதை செஞ்சாலும் இந்த ஜீவன் தெளிவா செய்யுங்க. நீங்க யோசிக்கிறீங்களா இல்லையோ, உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவின் ஜீவன் சரியா யோசிக்க வைக்கும். அதனால்தான் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி கொடுக்குமா. புத்தி உள்ள ஆவி எதை செஞ்சாலும் தெளிவா செய்வீங்க, புத்திய செய்வீங்க. உங்களை பார்க்கறவங்க பாராட்ட வைக்கங்க ஜீவன். ஏசு கிறிஸ்துவை பாராட்ட வைத்தது அவருடைய ஜீவன். அதனாலதான் அவர் சொன்னார்,
நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்குன்னு சொன்னார் அவர். அப்படின்னு என்ன அர்த்தம் பிரதர்? அவ்வளவு சொல்றீங்க, அந்த ஜீவன் என்னன்னு சொல்லுங்க பிரதர். நீங்க வேற இதே போட்டுக்கிறீங்க. இல்ல, ரகசியம் இருக்குதுங்க. ரகசியம் எல்லாமே இல்லைங்க, இருக்குது. பாருங்களேன், மூணாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். மூணாவது ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நம் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இந்த ஜீவன் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கிற ஒரு ஜீவனாய் காணப்படுகிறது. கர்த்தர் கொடுத்த இந்த உயர்தரமான ஒரு ஜீவன், உயர்ந்த ஜீவன் பரலோகத்திலே, எருசலேமிலே, புதிய எருசலேமிலே, சிங்காசனத்திலே, சீயோனிலே வீற்றிருக்கிற மகிமைக்குள்ளாக வாசம் பண்ணுகிற அந்த பிதாவுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால், அந்த ஜீவன் உங்களுக்குள்ளாக புதிதான ஒரு ஜீவனாய் எழும்பி வந்தபடியால், அந்த ஜீவன் உயர்ந்த ரகத்துல இருக்கிற ஜீவன் உங்களுக்குள்ளாக வந்தபடியால், இந்த ஆத்மா ஜீவ ஆத்மாவாய் மாறினபடியால், உங்கள் ஆத்மா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் ஜீவனுள்ள ஒரு ஆத்மாவை மாறினபடியால் நீங்கள் ஜீவ ஆத்மாவை பெற்றுக் கொண்டு இருக்கிறீர்கள். பிதாவின் ஜீவனும் உங்களுக்குள்ளாக இருக்கிறபடியால், பிரியமானவர்களே, இந்த ஜீவன் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை கொடுக்கிற ஜீவனை காணப்படுகிறது. இந்த வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கல்லறையின் கற்கள் மூடப்பட்டிருக்கிறது. கல்லறை மூடப்பட்டிருந்தது. ஆனா இந்த கல்லு மூடப்பட்ட அதே கல்லுல சரீரம் சாதாரணமாக கிறிஸ்துவின் சரீரம், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சர்வசாதாரணமாக எழுந்து வெளியே வந்தது. அவர் எழுந்து வெளியே வரும்பொழுது நீங்களும் நானும் அவரோடு கூட எழுந்து வந்துட்டோம். எழுந்து வந்ததுக்கு அப்புறமா எப்படி தெரியுமா? பிதாவானவர் முதலாவது குமாரனுடைய கையை பிடித்து கொண்டு வெளியே வந்தார். இரண்டாவது, ஆபிரகாமே வெளியே வா, நீயும் வெளியே வா சொல்லி நம்ம தலைமுறைகளை எல்லாம் வெளியே கொண்டு வந்து அவர் வெளியே விட்டுட்டு கல்லு மூடி இருந்தது. பிதாவானவர் குமாரனை பார்த்து, நான் கிளம்புறேன்பா, நீ பாத்துக்கின்ற. அவர் போன உடனே குமாரனா இயேசு கிறிஸ்துவ நம்ம எல்லாரும் கூப்பிட்டு வெளியே வரும்போது ஒரு காரியத்தை மாத்த சொல்லுங்க பாருங்க. தேவ தூதர் கீழே இறங்கி வந்து, நீங்க சொல்லுவாங்க, என்ன பார்த்தா புது கதையா சொல்றீங்க, கல்லு மூடிக்குது, அப்ப ஏன் வந்துட்டார்? உண்மைதாங்க. ஏன்னா சீஷர்கள் அவர் உயிர்த்தெழுந்து அவர் கிளம்பி போயிட்டாரு சொல்லும் போது, சீஷர்கள் தங்களுடைய அறைகளிலே ஒன்றாய் கூடி உட்கார்ந்து பயந்திருக்கிற சூழ்நிலையிலே பூட்டின கதவுக்குள்ளே கடந்து வந்து, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னவர் மூடப்பட்ட கல்லில் இருந்து வெளியே வர மாட்டாருன்னா வெளியே வந்தாரு. வெளியே வரதுக்கு முன்னாடி அவ்வளவு டீசென்டான தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்வளவு டீசென்டானவர். அவர் உயிரோடு எழுந்த உடனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், என்னோட துணியை நானே மடிச்சு வைக்கிறேன். பாருங்களேன், நீங்களும் அவரோட எழுந்தீங்க, நானும் அவரோட எழுந்தேன். பிதாவினால் கிறிஸ்துவோட கூட எழுப்பப்பட்டிருக்கிறோம். நமக்கு அந்த வேலையை வைக்கல. நான் எழுந்துட்டேன், நான் குமாரனாகி கிறிஸ்து என் துணியை மடிச்சு வச்சுவேன்னு சொல்ல, அவரே அந்த துணியை மடிச்சாருங்க. அந்த வேலை கூட வைக்கலைங்க. இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக கல்லறை, லாசருவின் கல்லறையில் இருக்கிற கல்கள் திறக்க சொன்னாரு. ஆனா அவர் உயிரோடு எழுந்துக்கு வருமா, அவருடைய கல்ல கூட உங்களை என்னையும் எடுத்து நவுட்டி வை, நான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லல. அவரு நாமும் அவரோட அடக்கம் பண்ணப்பட்டிருந்தோம். நாமும் அவரோட எழுந்து வர்றதுனால அந்த வேலையை தேவதூதர் வச்சுட்டார். தேவதூதர் ஓடி வந்து, ஐயோ எல்லாம் குடும்பம் எல்லாம் அவன் குடும்பமா தலைமுறையா இயேசு கிறிஸ்துவோடு எழுந்து போறாங்களே, இந்த கல்லை நான் பரட்டி போன சொல்லிட்டு அவர் வந்து கல்லை பரட்டி போட்டார். அதுக்கப்புறம் தான் மகதாலேய மகன் ஓடியாந்தாங்க. வந்து என்ன ஆச்சு, அவரு சந்ததிகளை கூட போயிட்டாரு. அவரோட கூட அடக்கமானப்பட்டதும் அவரோட எழுந்து போயிட்டாங்க. இந்த கல்லு இங்க பரட்டி போட்டு வச்சுக்கிறேன், நான் தான், எனக்கு இந்த வேலையை கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனால அவர் இங்க இல்லை, அவர் தாம் சொன்னபடி உயிர் தேர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னபடியே உயிர் தேர்ந்தாராங்க. அவர் என்ன சொன்னாரு? இதான் சொன்னார், கிறிஸ்து உடனே கூட
அடக்கம் பண்ணப்பட்ட நம்மை பிதாவாகிய தேவன் நம்மை உயர்ப்பித்தார். ஹalleluya, ஹalleluya. எடுத்து வாசிங்க, ரோமர் 8:37 எடுத்து வாசிங்க மறுபடியும். இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவராய் இருக்கிறோமே. முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராய் இருக்கிறோம். ஏன் தெரியுமா? கொஞ்சம் கூட கேப் இல்லைங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வெற்றி வாழ்க்கை ஒரு கேப் இல்லாம, தோல்வி இல்லாம, கண்டினியூஸா உங்க வாழ்க்கையில அவர் வெற்றி வாழ்க்கை வாழும் சொல்லிட்டு பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். இந்த பழைய ஆதாமத்தான் ஏமாத்திட்டான். கொஞ்சம் கேப் கொடுத்தான். ஏவா கொஞ்சம் கேப் கொடுத்தா. அதனால உள்ள பழம் வந்தது. பழத்து நிமித்தம் பிசாசு வந்தான். பிசாசு நிமித்தம் பாவம் வந்தது. பாவத்து நிமித்தம் மரணம் வந்தது. மரணத்து நிமித்தம் கிறிஸ்துவின் வாழ்க்கை இழந்து போனார். அந்த சின்ன ஒரு கேப் தான் தோல்வி உள்ள வாழ்க்கை அவர்கள் கொடுத்தது. ஆனால் கிறிஸ்து எழுந்திருக்கும் போதே மரணத்தை ஜெயித்து, எந்த மரணம் பிள்ளைகளை ஆண்டு கொள்ள நினைக்குதோ அதே மரணத்தை கிறிஸ்து ஜெயித்து, பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்து நம்மையும் உயிரோடு எழுப்பி அவர் புதிய ஜீவனை கொடுத்து நம்மை இனி மரணம் ஆண்டு கொள்வது இல்லை என்று சொல்லி அவர் எப்படி எழுந்தாரோ அதே போல நம்மை எழுப்பி இனி உன்னை மரணம் ஆண்டு கொள்ளாது. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்மையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்க அந்த மரண பிடியில, மரண படுக்கையில, வியாதியின் படுக்கையில, பலவீனத்தின் படுக்கையில, நோயின் படுக்கையில, நோய் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிற படுக்கையில, இதுக்கப்புறம் எனக்கு விடுதலே இல்லையா, இதுக்கப்புறம் நான் மரணத்துக்கு தான் போகணுமா, இதுக்கப்புறம் சாவுதானா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை அப்படி படுத்துக் கொண்டிருப்பீங்கன்னா, இன்றைக்கு இந்த உயிர்த்ததின் வல்லமையின் ஜீவன் உங்களுடைய அந்த படுக்கையை மாற்றி போடுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த மரணத்தின் படுக்கையிலிருந்து உங்களுடைய படுக்கையை தூக்கி விசை கடைச்சிட்டு எழுந்து நடங்க. வியாதி உங்களிலிருந்து முற்றிலும் விலகி ஓடுவதாக. நோய் உங்களை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வியாதி, பலவீனம், நோய், சோர்வுகள், அசதிகள், வன்கண்கள், போராமின் கண்கள், பிசாசின் கிரியைகள் உங்கள் சரீரத்தை விட்டும், உங்களுடைய படுக்கை விட்டும், உங்களுடைய வீட்டை விட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்போது விலகி ஓடுவதாக. அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. எப்படி விதர் அறிக்கையிடுறது? வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ ஆசையா இருக்குது. அறிக்கையிடுங்க. அவர் சொன்னார் அல்லவா, நானே உயிர்த்ததும் ஜீவனமா இருக்க சொன்னார். பாருங்களேன், ஒரு கேப் இல்லாத ஒரு கண்டினியூஸா ஒரு வெற்றி நீங்க பார்க்க போறீங்க வாழ்க்கையில. உங்க வாழ்க்கையில ஒரு கண்டினியூஸா ஒரு வெற்றி. ஐயோ, இந்த வெற்றியை நீங்க லிஸ்ட் போட்டு எழுதுவீங்க. அப்படி ஒரு வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். அவர் அதைதான் எதிர்பார்க்கிறார். அவர் அப்படிதான் வாழ்ந்தார். எங்க போனாலும் வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார் இயேசு கிறிஸ்து. எந்த இடத்துலயும் தோல்வி அடையல. எந்த இடத்துலயும் அவர் தோத்ததா சரித்திரம் இல்லை. மரணத்திலும் சரி, வாழ்ந்திருக்கும் போதும் சரி, அவர் எந்த இடத்துலயும் பிசாசுக்கிட்டையும் சரி, மரணத்திலும் சரி, பாதாளத்துக்கிட்டையும் சரி, எங்கேயும் அவர் தோத்ததாய் சரித்திரமே இல்லை. பிரியமானவர்களே, மாம்சத்தின் இச்சையில வெற்றி, கண்களின் இச்சையில வெற்றி, பெருமைகளின் ஜீவனத்தின் பெருமைகளை வெற்றி, பொருளாதாரத்துல வெற்றி, அபிஷேகத்தில் வெற்றி, ஆவியில் வெற்றி. நீங்க எங்கெல்லாம் கையை வச்சு, எங்கெல்லாம் கிடையாது, நீங்க யார் மேலாம் கையை வச்சு ஜெபிக்கிறீங்களோ அவங்க மேலாம் கர்த்தர் விடுதலை கொடுத்து உங்கள் கைகளினாலே அவர் வெற்றி கொடுக்க போகிறார். கடைசியாக பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியலையேன்னு சொல்லும் போது அந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்காக பரிசுத்தத்தில் வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதனால்தான் இது ஒரு குளோரியஸ் லைஃப், ஒரு மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கை, மகிமை நிறைந்த ஒரு ஜீவன் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய், இது வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் இதை காணப்படுகிறது. கடைசியாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இந்த ஜீவனை உயிர்த்தெழுதல்
ஜீவனை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழுந்த புதிதான ஜீவனை பாவம் மேற்கொள்ள மாட்டாது. நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த ஜீவன் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அந்த ஜீவனை பாவம் மேற்கொள்ளாது. அதனாலதான் சொல்லும் போது கரெக்ட் அருமையா சொல்லுவாரு, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னா அணுகாதுதான். அந்த வசத அறிக்கையிடுங்க. வாதை என் கூடாரத்தை அணுகாது, விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. பொல்லாப்பு ஒண்ணும் என்னை நேரிடாது, விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது, அறிக்கையிடுங்க. லூக்கா 10:19 அறிக்கையிடுங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவைகள் ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாதுன்னா மாட்டாதுதான். எழுதினதே. Glory to Father. கடைசியாக பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்க தாங்க பாவத்தை மேற்கொள்ளணும். நீங்க தான், உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் தான் பாவத்தை அடிச்சு ஓட விடும், அடிச்சு நொறுக்கும் பாவத்தை. யார பாவம் செய்யுங்க. அன்றைக்கு ஏவாள் சரியாக இருந்திருப்பான்னு சொன்னாங்க, அன்றைக்கு ஆதாம் சரியாக இருந்திருப்பான்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள். ஆனால் எல்லாம் நீங்களும் நானும் உயிர் பெற வேண்டும் என்று சொல்லிதான் இந்த காரியங்கள் எல்லாம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்திருக்கிறது அவருடைய பார்வையில். பிரியமானவர்களே, இன்றைக்கு எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையின் ஜீவன் உங்களுக்குள்ளாக, உங்கள் குடும்பத்திலே, உங்களுடைய சரீரத்திலே, உங்களோட ஆத்மாவிலே, உங்களோட ஆவியிலே, உங்கள் பிள்ளைகளிடத்திலே, உங்கள் பிள்ளைகளுடைய வருங்கால திட்டத்தின் மேலே, எல்லாவற்றின் மேலும் இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை ஜீவன் உட்பிரவேசிப்பதாக, அதற்குள்ளாக இறங்கி வீடு பாய்வதாக கடந்து வரட்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பான தெய்வகுமாரனை, இந்த அருமையான நாளிலே இவ்வளவு அருமையான வார்த்தையை சொல்லி, ஜீவன் இல்லை, ஆத்மா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது, ஆனால் ஜீவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாளிலே நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி எங்களை உற்சாகப்படுத்தி, எங்களை விசுவாசங்களை நிரப்பி எங்களை வழிநடத்தின எங்கள் தெய்வ குமாரனுக்கு, எங்கள் பிதாவாகிய தேவன் நாங்கள் ஏதேன் தோட்டத்தில் எழுந்த அதே ஜீவனை மீண்டுமா எங்களை கிறிஸ்துவை நிமித்தம் உயிரோடு எழுப்பி எங்களுக்கு கொடுத்து, எங்களையும் அவரோடு எழுப்பி உட்கார வைத்து நாங்கள் உன்னதங்களில் உட்கார்ந்து ஆண்டவரே ஆளுகை செய்யும்படிக்காக உங்களுடைய புதிய ஜீவனை எங்களை புதுப்பித்து கொடுத்தரே, அதற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் பிதா. விசேஷ விதமாய் யோவான் 6:63 பிரகாரமாக என்னுடைய வார்த்தை ஆவின் ஜீவனுமா இருக்க சொன்னேன். ஒவ்வொரு நாளும் அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் அறிக்கிட்டு எங்கள் சரீரங்களிலே, எங்கள் ஆவியிலே, எங்கள் ஆத்மாவிலே, எங்கள் ஒவ்வொரு உறுப்புகளிலும் நாங்கள் ஜீவனை பெற்றுக்கொண்டு வாழும்படிக்காக எங்கள் ஒவ்வொரு உறுப்புகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புதிதான ஜீவனை பெற்றுக்கொள்ளட்டும். அப்படியே செய்தபடி நமக்கு நன்றி செலுத்துறேன். நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம், நாங்களும் புதிதான ஜீவனை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய குடும்பத்திலும், வாழ்க்கையிலும், அவங்களுடைய சரீரத்திலும் புதிய ஜீவன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஜீவன் ஈடூறி பாய்வதாக. அவருடைய குடும்பத்திலே விடுதலை பெறாத காரியங்களிலே விடுதலை பெற்று வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிற புதிய ஜீவனை காட்டுகிறாங்க. காத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆஸ்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.